நம்முடைய இந்த கேம்புடைய நோக்கம் வேறு மனுஷன் ஆவாய். அதை பற்றிய ஒரு அறிமுக வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் அல்லது சவுல் உடைய தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொன்னான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுலை இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் என்பவர். சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை 6ஆம் வசனத்தில் இருக்கின்றது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த அபிஷேகத்தை பெற்ற சவுல் வேறு மனுஷன் ஆவான் என்று சாமுவேல் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அபிஷேகம். தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதர்களுக்குள் வல்லமையும் பலனும் அறிவும் ஞானமும் வருவதற்காக அபிஷேகத்தை தருகிறார். அவருடைய அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த நாட்களிலே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினார்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இலவசமாக தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அது. இந்த கூட்டத்திலே எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் ஒன்று கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை தெரியும்படி கையை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அநேகர் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் யாராவது அபிஷேகம் பெறாமல் இந்த கூட்டத்தில் வந்திருந்தால் கூட நிச்சயமா இந்த கேம்பிலே தேவன் உங்களை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆமென். எதிர்பார்ப்போடு நீங்க காணப்படுங்க. ஆண்டவரிடத்திலே, அப்பா உங்க ஆவியினால் என்ன நிரப்புங்கன்னு சொல்லி மனசுக்குள்ள அடிக்கடி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அந்த தாகத்தை பார்க்கிற கர்த்தர் நிச்சயம் உங்களை நிரப்புவார், ஆவியின் வரங்களையும் உங்களுக்கு தருவார். ஆமென். அப்போ அந்த அபிஷேகத்தை நாம பெற்றுக்கொள்ளும் போது தேவன் இனி உள்ள உங்கள் வாழ்நாள் காலத்துக்கு என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரோ அதுக்கு வேண்டிய அறிவும் ஞானமும் பலனும் வல்லமையும் எல்லாமே அதுல தருகிறார். ஏன்னா அந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்றது பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் வந்து நம்முடைய சரீரத்தை தமது ஆலயமாக மாற்றி நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிற ஒரு செயலாகும். அதனால அவரே இருக்கிறதுனால, உள்ள இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் தர வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி. எனவே எந்த விதமான வல்லமை வேணுமோ அவர் தருவார். அதுல விசேஷமா நமக்கு அவ்வப்போது வல்லமையை தருகிறது, அவ்வப்போது ஞானத்தை தருகிறது என்று ஒன்று இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் he is bestowing his wisdom and his power என்பதையும் புரிந்து கொள்ளணும். பெஸ்டோ பண்ணுகிறார், அதை உள்ளே வச்சிடறார், நமக்கு தந்துடுறார் நிறைவா அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானத்தையும். எது உங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை அவர் தருகிறார். ஸ்தோத்திரம். விசேஷமாக நமக்கு 2 காரியம் முக்கியம்.
நம்ம லைஃப்ல இப்ப நீங்க யூத்ல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை முன்னாடி இருக்கு. அதுல ரெண்டு காரியத்தை முதல்ல நீங்க கவனித்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஒன்று, இந்த அனாயிண்டிங்ல ஆண்டவர் தர்றது, யூ ஹேவ் an eternal office or profession. நித்தியமாக உனக்கு ஒரு உத்தியோகம் அல்லது ஒரு பதவி உனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை அறியணும். நித்தியத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார். பொதுவாக அதை நம்ம சொல்லும் பொழுது ஹியர்ஸ் ஆஃப் காட் அண்ட் கோ ஹியர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பது தெரியும். ரோமர்ல எழுதியிருக்கு, நாம் கர்த்தருக்கு அல்லது பிதாவுக்கு சுதந்திரவாளிகளும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்களுமாய் இருக்கிறோம். இதுதான் ஷார்ட்டா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, நித்தியத்துல நமக்கெல்லாம் ஆண்டவர் தருகிற பதவி அல்லது உத்தியோகம், அல்லது அந்த உத்தியோகம் சொல்ற வார்த்தை அந்த ப்ரொஃபஷனை காட்டுது. முழுசும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, நான் பிதாவுடையவைகளை சுதந்தரிக்கிற பிள்ளையாக கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக, கிறிஸ்து எப்படி பிதாவுடையவைகளை சுதந்தரிக்கிறாரோ அதே போல எனக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அவனுக்கு அருள் செய்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் யாரை குறிப்பிட்டார்? இந்த உலகத்துல அவரை அறிந்து அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்கு சீஷனாய் இருந்து இந்த உலகம், மாம்சம், பிசாசு என்பவைகளை ஜெயிக்கிற பிள்ளைகள் நாம் தான் அவர்கள். அல்லேலூயா. நமக்கு அவருடைய சிங்காசனத்தையே பகிர்ந்து தருவாராம். இதுக்கு மேல என்ன தரணும்? அவருடைய வாசஸ்தலத்தை, அவருடைய எல்லாவற்றையும் தருவதோடு அவருடைய ஆளுகையின் சிங்காசனத்திலே நம்ம பக்கத்துல உட்காரலான்னு சொல்லி, அப்ப அந்த ஆளுகை சிங்காசனத்தை அவர் ஷேர் பண்ணி தருகிறாருன்னா, பிதாவுடையது எதெல்லாம் குமாரனுக்கு சொந்தமோ அதை எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணி தருகிறார். அதனாலதான் உடன் சுதந்திரவாளிகள் என்பது அதுல வருது. ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தா அந்த தகப்பனுடைய சுதந்திரத்துக்கு அல்லது சொத்துக்கு 5 பேரும் வாரிசுகள், 5 பேருக்கு உரிமை இருக்கு. அப்போ தகப்பனுக்கு நான் சுதந்திரவாளி அப்படி சொல்லுவாங்க, நான் வாரிசு. அதே வேளையில இந்த மூத்த சகோதரனோடு கூட நாங்க உடன் சுதந்திரவாளின்னு சொல்லுவாங்க. இயேசு அந்த மூத்த சகோதரன் என்கிற ஸ்தானத்தை எடுத்து நமக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து தருகிறார். சோ நித்தியத்துல நமக்கு அந்த பெரிய பாக்கியம் கிடைக்க போது. அதுக்காகத்தான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். சொல்றத எப்பவும் சத்தமா சொல்லுங்கன்னு சொல்ல வைக்காம நீங்களே சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் எட்டர்னல் ப்ரொஃபஷன் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது. அதுக்கு தான் அனாயின் பண்றார். சவுல எப்படி ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் எல்லாம் சேர்த்து ஒரு கவரிங்கா ஒரு வார்த்தை சொன்னேன். அதே மாதிரி 2வது கண்ணோட்டம் என்னன்னா, இந்த உலகத்துல நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த நித்தியத்துக்கு போறதுக்கு முன்னாடி மரணம் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்போ எங்களை போல உள்ளவங்களுக்கு பாதிக்கு மேல வந்துட்டோம் வாழ்க்கையில. நீங்க ஒரு கால்வாசி தான் வந்திருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு முழு வாழ்க்கை இருக்கு. அப்ப நீங்க இந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் ஆண்டவர் தீர்மானிக்கிறார். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நித்தியத்துக்குரியதை சம்பாதிக்கணும். அதே வேளையில இந்த உலகத்திலையும் நமக்கு ஒரு ப்ரொஃபஷன், ஒரு ஆபீஸ் அல்லது ஒரு உத்தியோகம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது பல விதத்துல இருக்கு. முதல்ல நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பது பூமியிலே நமக்கு ப்ரொஃபஷன் தான். பட் இந்த உலகத்துல உழைக்க வேண்டியது இருக்கிறதுனால, பிழைக்க வேண்டிய இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை அல்லது தொழில் இதை ஆண்டவர் தர்றார். இத கூட நீங்க தீர்மானிக்க வேண்டிய ஒரு தருணத்திலேயாக்க இப்ப நிக்கிறீங்க. நாங்க அந்த வழி வந்தாச்சு. ஆண்டவர் இப்ப எனக்கு வச்சிருக்கிற ப்ரொஃபஷன் என்ன? பாஸ்டர்.
ஆண்டவருடைய முதல்ல சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன்ல யாரு? மேய்ப்பன் அல்லது பாஸ்டர். அந்த ப்ரொஃபஷன்ல வந்தாச்சு. இப்ப நாங்க திரும்ப டிசைட் பண்ண வேண்டியது இல்லை. இனி லைஃப் லாங் அந்த ப்ரொஃபஷன்ல போயிட்டே இருக்கணும். அதுக்குள்ள அபிஷேகத்தை தான் எனக்கும் வாலிபத்திலே ஆண்டவர் தந்துட்டார். அன்னைக்கு நான் பாஸ்டரா இருக்கல, ஆனா ஆண்டவர் அதை முன்கண்டார். அந்த அபிஷேகத்தை தரும் பொழுதே அதுக்குள்ள காரியத்தெல்லாம் எனக்குள்ள வச்சிருந்தார். அப்புறம் அந்த ஒவ்வொரு கட்டத்துல ஊழியத்துக்கு வரும்போது சில அந்த அபிஷேகத்தில் சில வரங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு பாஸ்டர் ஆகும் போது இன்னும் அந்த வரங்கள், தீமோத்தேயுக்கு சொல்றாருல்ல, மூப்பர்கள் உன் தலையில கை வைத்த பொழுது உனக்கு உண்டான வரங்கள், அதை இன்னும் அனல் மூட்டி எழுப்பு. இதான் அப்ப இதுதான் அபிஷேகம். இன்னைக்கு உங்க மேல வச்ச அபிஷேகத்திலையும் உங்களுடைய ஃபியூச்சருக்கான திட்டத்தை சேர்த்து அதுக்குள்ள சகல காரியம் சேர்த்து தான் உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அப்போ அதுல நீங்களும் சிலர் சர்வன்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட், அதுதான் உலகத்திலே உள்ளதுல உயர்ந்த ஒரு ப்ரொஃபஷன் என்று நான் சொல்லுவேன். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன், சர்வன்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். அல்லேலூயா. அதுக்கு மேல எல்லாருக்கும் அந்த அழைப்பு ஆண்டவர் கொடுக்கறது இல்ல. சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வேற காரியங்களை செய்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக, அரசு வேலைக்காரனாக, அல்லது அரசு ஊழியனாக, அல்லது ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல, ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுல, ஒரு எஜுகேஷன் ஃபீல்டுல, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுல, அனிமல் ஹஸ்பண்டரி ஃபீல்டுல, இப்படி நிறைய ஃபீல்டு. இப்பெல்லாம் ஏகப்பட்ட ஸ்பெஷலைசேஷன் வந்தாச்சு. படிப்புகளை செலக்ட் பண்றதுக்கே 12ஆம் கிளாஸ் முடிஞ்சதுன்னா ஏகப்பட்ட செலக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இதுல நமக்கு காட்ஸ் கைடன்ஸ், கர்த்தருடைய அந்த தெளிவான நடத்துதல் அந்த டைம்ல கிடைச்சிட்டு கரெக்டா ஆண்டவர் சித்தம் வச்சு எதுக்காக நம்மளை அபிஷேகித்தாரோ அதே பாதையில கரெக்டா கால் வச்சுட்டோம் இங்க. அப்புறம் உங்க ட்ராக்கு அழகா இருக்கும், வெற்றியா இருக்கும். உலகத்திலையும் நீங்க மிகப்பெரிய சாதனைகளை படைப்பீர்கள். எல்லாத்துக்கும் மேல பரலோகத்துல போய் மிகப்பெரிய மகிமையை நீங்கள் அடைவீர்கள். அல்லேலூயா. சோ இத நீங்க கண் வைங்க. இந்த கேம்ப்ல ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அபிஷேகத்துல ஆண்டவர் உங்களை அந்த ப்ரொஃபஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த ப்ரொஃபஷன் என்னன்னு தெரிஞ்செடுக்கிறது நிறைய பேருக்கு கேள்விக்குறியா இருக்கும். இப்பமே நீ ஜெபம் பண்ணணும், நீ போட்டு ஒன்னு குழப்பிக்க வேண்டியது இல்லை. பிரேயர் பண்ணி உன்னை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்தா போதும். ஆண்டவர் எதுக்காக என்னைய உருவாக்குனீங்க, எதுக்காக என்னைய ரட்சித்தீங்க, என்ன எதுக்காக இந்த இந்த சத்தியத்தை அறிகிற வழியில எல்லாம் கொண்டு வந்தீங்க, ஆண்டவரே என்ன எதுக்காக நீங்க அபிஷேகித்தீங்க, அதுல நடத்துங்கப்பா என்று சொல்லி நம்முடைய ஆசைகளை எல்லாம் அவர்கிட்டே சொல்லிட்டு, என் ஆசை இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு சித்தம் தான் நடக்கணும்ப்பான்னு ஒப்பு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும். இந்த கேம்ப்ல உங்களில் அநேகருக்குள் கர்த்தர் அந்த நல்ல வெளிச்சங்களை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி சர்வன்ட் ஆஃப் காட்னு நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். தேவ ஊழியர்கள், அதிலே நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கிறது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள்னா 5 ஆபீசர்ஸ், மினிஸ்டீரியல் ஆபீசர்ஸ், ஊழிய அந்த பதவிகள் அல்லது உத்தியோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிஷனரிஸ் என்கிற ஊழியம் இருக்கிறது, மெடிக்கல் மிஷனரிஸ் என்கிற ஊழியம் இருக்கிறது, பைபிள் டிரான்ஸ்லேஷன் மிஷனரிஸ் என்கிற ஊழியம் இருக்கிறது. எத்தனையோ இன்னைக்கு ஊழியத்துல கூட பல்வேறு வாசல்கள், பல்வேறு வழிகள் இருக்கிறது. கர்த்தர் எதுக்கு உங்களை தெரிஞ்சு கொண்டாரோ இந்த கேம்ப்ல அந்த பாரத்தை உங்களுக்குள்ள போடுவார். அதை பற்றின சிந்தனைகள் உங்களுக்குள்ள எழும்ப செய்வார். ஏன்னா சிந்தனையும் விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குகிறவர் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே அதை உருவாக்குவார். அதனாலதான் அந்த 3 நாட்கள் உங்களை கொண்டு இங்க உட்கார வச்சிருக்கிறார். சரி, இனி இந்த அபிஷேகத்தை சவுல் பெற்ற உடனே சாமுவேல் சொன்ன வார்த்தையில கடைசி வார்த்தையை தான் நான் வாசித்தேன், நீ வேறு மனுஷன் ஆவாயின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி 3 காரியங்களை கூட சொன்னாரு. இழந்து போய் நீ தேடி வந்த கழுதைகளை நீ கண்டடைவாய் என்று சொன்னார். அபிஷேகம் பெற்றவனுக்கு இருக்கிற ஒரு இன்னும் பாக்கியங்களை சொல்றதுக்காக உங்களுக்கு அதை சொல்றேன். நீ இழந்து போனவைகளை
நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துல இழந்து போயிருப்பீங்க, படிப்புல சில காரியத்தை இழந்து இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கலாம், சரீரத்துல அல்லது பொருளாதாரத்துல அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சில சிக்கல்ல அந்த அட்மிஷன் கிடைக்கலையே, இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, அப்படியெல்லாம் நீங்க இருக்கலாம். எதை இழந்து வந்திருக்கிறீங்களோ, நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறதுனால அந்த இழந்ததை அதுக்கு மேலாக திரும்பி தர கர்த்தருக்கு முடியும். அல்லேலூயா. தாவீது இழந்த யாவற்றையும் திருப்பி கொண்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவன் இழந்த மனைவி, பிள்ளைகள், பொருள், அந்த மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் அவன் அப்படியே இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டான்னு சொல்லியிருக்கு. யோபு 2 மடங்கு பெற்றுக்கொண்டான்னு சொல்லியிருக்கு. அவன் இழந்ததை அப்படியே அதை பெற்றுக்கொள்ளல, ஆனா இன்னும் புதிதானவைகளை அவனுக்கு 2 மடங்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்க சில வேளை நீங்க இழந்த அதே காரியத்தை உங்களுக்கு மீட்டு தரவும் கர்த்தரால முடியும். அல்லது இழந்ததை விட்டுட்டு இனி அதுக்கு பதில் 2 மடங்கு புதிதாக அதில் மேன்மையானவைகளை கர்த்தர் உங்களுக்கு தரவும் வல்லவராயிருக்கிறார். இந்த காரியத்துக்காக எல்லாரும் கரம் உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயம் எந்த பகுதியில் எதை இழந்து வந்திருக்கிறியோ, நீ பெற்ற அபிஷேகம் உனக்கு இழந்ததை திரும்ப பெற்று தருகிற தேவனுடைய ஒரு கிரியை நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, 2 சாமுவேல் சொன்னது, நீ போகும்போது உனக்கு வலிய வந்து அப்பம் கொடுப்பாங்க, வழியில சாப்பாட்டுக்கு அப்பம் கொடுப்பாங்கன்னு சொன்னான். அதுவும் அவனுக்கு அப்படியே நடந்தது. உங்கள் வாழ்வுக்கான தேவைகள் வழியிலேயே சந்திக்கப்படும். ஏனென்றால் நம்ம அபிஷேகித்தவர் ஏகோவா ஈரே தேவன். ஹல்லேலூயா. உங்க கல்வி தேவையா? உங்களுக்கு சரீர சுகம் தேவையா? பலன் தேவையா? அறிவு ஞானம் போதுமானதா இல்லையா? அது வேண்டுமா? எது வேண்டும்? கிருபை வரங்கள் எல்லாமே அவரிடத்தில் நிறைவா இருக்கிறது. கர்த்தர் உன் வழிக்கு தேவையானதை, உன்மேல் வைத்த அபிஷேகத்துல உனக்கு வச்ச அந்த ப்ரொஃபஷனுக்கு தேவையானதை கர்த்தர் கட்டாயம் அந்தந்த வேளையில் தருவார். அல்லேலூயா. நமக்கான நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள் பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதுன்னு பைபிள் சொல்லுது. அங்க உருவாக்கி வச்சுட்டு ரைட் டைம்ல உன் கையில வந்து கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். மௌன ஆமேன் அல்ல, சத்தமாக ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் அதையும் செய்ய வல்லவர். அது மட்டும் இல்ல, இவனுக்கு தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்றக்கூடிய ஒரு கிருபையும் வெளிப்பட்டது. ஆவிக்குரிய கிருபை வரங்கள். தீர்க்க தரிசனம் பைபிள்ல படிக்கிறோம், 1 கொரிந்தியர் 14 பிறருக்கு பிரயோஜனப்படுகிறது என்று சொல்லி இருக்கு. அப்போ கர்த்தர் உன்னை பிறருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அபிஷேகம் வெளிப்படும் பொழுது நமக்கு மட்டும் பிரயோஜனத்தை அது கொண்டு வருகிறது இல்ல, அது பிறருக்கும் பிரயோஜனத்தை கொண்டு வரும். சரி, இப்போ இதுல 3 விஷயங்களை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 நாட்களிலே கர்த்தர் உங்களை வேறு மனுஷன் ஆக்குவார் என்று சொல்லும் பொழுது, அந்த வேறு மனுஷன் என்று சொல்லும் பொழுது விசேஷமாக 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இதே சவுலுக்கு நடந்த விஷயத்தை முதல்ல சொல்லுவோம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அடையாளங்கள்னா நான் முதல்ல சொன்ன 3 காரியம், கழுதை கிடைச்சதும், அப்பம் கிடைச்சதும், தீர்க்கதரிசனம் சொன்னது அடையாளங்கள். அதான் இவன் சாமுவேல்கிட்ட அபிஷேகம் பெற்றுக்கிட்டு அவனை விட்டு போன உடனே இவனுக்கு வேறே இருதயம். அப்ப வேறே மனுஷன் ஆவாய் என்று சொன்னா அவனுக்கு முதல்ல வேற இருதயம் கொடுக்கப்பட்டது. இருதயம்னா ஹார்ட், மைண்ட், சிந்தை முக்கியமா இருக்குது. இருதயத்துல சிந்தை. இந்த மாம்சத்தின்படி உள்ள ஹார்ட் வந்து பிளட்ட பம்ப் பண்ணி கொண்டு இருக்கிறது, அது சுத்திகரித்து தந்து கொண்டே இருக்கிறது. ஆனா
இந்த ஆவியின் படி உள்ள மைண்ட் என்று சொல்லுவதில் சிந்தனை நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக அதைத்தான் நம்ம மனசு, இருதயம் அப்படி சொல்லுவோம். அப்போ நீ வேறு இருதயம் ஆவாய் என்று சொன்னா அவன் சிந்தனையில மறுரூபம் வந்து விட்டது என்று அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு உங்களை வேறு மனிதன் ஆக்குகிற கர்த்தர் உங்களுக்குள்ள செய்யக்கூடிய முதல் ஒரு கிரியை, நீ என்னென்ன சிந்தனையோடு வந்திருக்கிறாயோ உனக்கு புதிய சிந்தனைகளை, மேன்மையான சிந்தனைகளை, அவர் உனக்கு வைத்த ப்ரொஃபஷனை இவ்வுலகத்திலும் நீ மர்மையிலும் நீ பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சிந்தைகளை உனக்குள் கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் நீ சிந்தித்த சிந்தனைகள் ஒரு லோ ஸ்டாண்டர்ட், சப்ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவு நம்மள ஞானிகள் நினைச்சுக்கிட்டாலும், எல்லாம் எனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டாலும், மனுஷ சிந்தனை ரொம்ப கீழ் லெவல்ல தான் இருக்கு. ஆண்டவருடைய சிந்தனை பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் நம்முடைய சிந்தனை விட உயரமா இருக்கிறது. ஆமென். அதனால நம்முடைய சிந்தனையை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? வேறு சிந்தனையா மாற்ற போறார். ஆமென். உங்க சிந்தனை வாழ்க்கை, அந்த லெவல் ஆஃப் தட் தாட் லைஃப் எப்படி இருக்கு? எதை யோசிக்கிறீங்க அடிக்கடி? உங்க அந்த லெவல் எதுல இருக்கு? உங்க சிந்தனை உலகம், அந்த உலகத்துக்கு எல்கை எப்படி இருக்கு? அந்த சிந்தனை உலகத்துக்கு உயரம் எவ்வளவு இருக்கு? அந்த சிந்தனை உலகத்துக்கு ஆழம் எவ்வளவு இருக்கு? உங்களுக்கு தெரியும். நீங்க தனிமையில் இருக்கும் போது எதை போட்டு சிந்திச்சுட்டே இருக்கிறீங்க. வெறும் சிலருக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுல தான் அதிகமா இருக்கும், ஸ்போர்ட்ஸை சிந்திச்சுட்டே இருப்பாங்க. சிலருக்கு ஏதாவது ஒரு ஜாலியாட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சிந்திச்சுட்டு இருப்பாங்க. பல பல காரியம் இருக்கிறது. சிலர் ஆக்கப்பூர்வமாக தங்களுடைய கல்வி விஷயமாக, வருங்காலத்தில் உயர்வதற்கு விஷயமாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சிலர் வாசித்த வசனத்தை தியானித்து சிந்தித்து தேவனை நோக்கி பேசுகிற ஒரு அனுபவத்தோடு இருப்பார்கள். இது நல்ல சிந்தை. அதே வேளையில சிலருக்கு கெட்ட கெட்ட சிந்தனைகள், கெட்ட கெட்ட சிந்தனைகள் பண்ணுவார்கள். அருவருப்பானவைகளை சிந்திப்பாங்க. ஆண்டோர் வேண்டான்னு விலக்கி வச்சிருக்கிறத சிந்திப்பாங்க. சிலர் இனி ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்க வேண்டியதை தேவையில்லாம இப்ப சிந்திச்சுட்டு இருப்பாங்க. தங்களுடைய கல்யாணத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பாங்க. தங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்கு, ஆனா ஏதோ வேலையில போய் உட்கார்ந்த மாதிரி கற்பனை கண்டு சிந்திச்சுட்டு இருப்பாங்க. இப்படி காலத்துக்கு முன்பே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் தேவையில்லை. கர்த்தரோடு நம்முடைய சிந்தனையை இணைக்க இணைக்க நம்முடைய சிந்தை வேறே சிந்தையாய் மாறும். அல்லேலூயா. வேறே சிந்தையாயினா நம்முடைய சிந்தை தேவனுக்கு நேராக உயர்ந்து கொண்டே வரும். அது ஆக்கப்பூர்வமான சிந்தையா இருக்கும், உன்னை உயர்த்துகிற சிந்தையா இருக்கும். கர்த்தர் அந்த சவுலுக்கு கொடுத்தது மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாராக. குறிப்பாக சவுல் அவங்க அப்பாக்கு கழுதையை தேட தான் வந்தான். அப்பா அனுப்புனார். அவனும் ஒரே இதா கழுதை எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு வேற சிந்தனை இருந்திருக்காது. ஆனா அந்த அபிஷேகம் அவன் மேல இறங்கினோன்னு நான் நினைக்கிறேன், அவனுக்கு வேற சிந்தை அப்படின்னு சொல்லும் போது, வேற இருதயம் சொல்லும் பொழுது ஒரு பொறுப்புள்ள சிந்தை கட்டாயம் வந்திருக்கும். ஆமென். ஏன்னா அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ராஜ அபிஷேகம். அந்த தேசத்துக்கு இவர் தான் இனி பொறுப்பு. இதுவரைக்கும் சாமுவேல் பொறுப்பா இருந்தாரு, இப்ப அதை எங்க வச்சுட்டாரு? சவுல் தலையில வச்சுட்டாரு. அப்ப அந்த அபிஷேகம் இறங்கும் பொழுது அவருக்கு தேசத்தை குறித்த ஒரு சிந்தை கண்டிப்பா வந்திருக்கு. உன்னை ராஜா வாக்கிட்டேன்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? நான் ராஜா, இஸ்ரவேல் தேசத்துக்கே நான் ராஜா. 12 கோத்திரங்கள் இருக்கிறது, இந்த பட்டணங்கள் இருக்கிறது, இன்னென்ன கிராமங்கள் இருக்கிறது, இன்ன மலைகள், இன்ன சமுத்திரங்கள் எல்லாம் சிந்திச்சிருப்பார். இவ்வளவு மக்கள் இருக்காங்க. அப்படி அந்த ஒரு பொறுப்புள்ள ஒரு சிந்தனை அவருக்கு வந்துருச்சு. வாலிபர்களுக்கு வரவேண்டிய முக்கியமான ஒரு சிந்தனை பொறுப்புள்ள ஒரு சிந்தனை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மனசுல முதல்ல வரணும். இன்னைக்கு வாலிபர்ல ரொம்ப அப்படி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு பொதுவா இருக்கிறவங்க தான் எல்லாரும். ஆனா அதன் நடுவிலே உனக்கு சில பொறுப்புகள் இருக்கணும். முதல்ல குடும்பத்தை பற்றி என்ன பொறுப்பு இருக்கிறது? உங்க குடும்பத்துல நீங்க பிறந்து வளர்றீங்க. உங்க அப்பா அம்மா பற்றி நீங்க சிந்திப்பீங்களா?
பல வாலிபர்கள், எல்லாரும் இல்ல, பல வாலிபர்கள் தங்களை பற்றியே சிந்திப்பாங்க. எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், வீடு இப்படி இருக்கணும், ஸ்கூல் இப்படி இருக்கணும், காலேஜ் இப்படி இருக்கணும், பிளே கிரவுண்ட் இப்படி இருக்கணும், சபை இப்படி இருக்கணும், எல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு ஜாலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும். இந்த சிந்தனை தான் பொதுவா இருக்கும். ஆனா இன்றிலிருந்து உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு வேறே இருதயத்தை தரும்னு சொல்லும் பொழுது, நீ இருக்கிற வீட்டை குறித்து ஒரு பொறுப்புணர்ச்சி. எங்க அப்பா காலையிலே வேலைக்கு போறாங்க, சாயங்காலம் வராங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராங்க. எங்க அம்மா அந்த கிச்சன்ல போனா எவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்பதானே எனக்கு சாப்பாடு வருது. அப்பா போனா தானே எனக்கு எங்க வீட்டுல பணம் வருது, எங்களுக்கு எல்லா பொருளும் வருது, என்ன படிக்க வைக்க முடியுது. அது எப்படி அந்த காரியங்களை சிந்திக்கிறது பலருக்கு இருக்காது. அதனாலதான் பொறுப்பு இல்லாதவங்களா நடப்பாங்க, குடும்பத்துக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுப்பாங்க, அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு சண்டை போடுவாங்க. ஆனா பொறுப்புள்ள மகன், பொறுப்புள்ள மகள், நிச்சயமாக உங்க சிந்தனையிலே மாற்றம் வந்துடும். நீங்க வேற மனுஷனாய் உங்கள் வீட்டுக்கு போவீர்கள். அல்லேலூயா. பெற்றோருடைய கஷ்டத்தை, அதே மாதிரி நீங்க 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், அவங்கள பற்றி சிந்திக்கிறது வராது. அண்ணனுடையதை எனக்கு எப்படி எடுக்கலாம், அது எனக்கு இஷ்டம்னா அவன் எனக்கு தரணும், அப்படிதான் வரும். உள்ளதுல அப்பா வாங்கிட்டு வரதுல பெஸ்ட நான் எடுக்கணும், அதுக்கு பிறகு அடுத்த ஆள் எடுக்கட்டும், இப்படி எல்லாம் இருக்கும் பலருக்கு சிந்தனைகள். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மாற்றம் வரும். எங்க அண்ணனுக்கும் நல்லது கொடுக்கணும், எங்க அக்காவுக்கும் நல்லது கொடுக்கணும், தங்கச்சி தம்பிக்கும் நல்லதை கொடுக்கணும். இது வந்தாலே நீங்க ஒரு வேறு மனுஷன். கர்த்தர் வீட்டிலே ஒரு பொறுப்புள்ள பிள்ளையாக நீங்கள் செயல்படுவதற்கு எதுவாய் வேறே இருதயத்தை தந்து வேறே பையனாய் வேறே பிள்ளையாய் கர்த்தர் உங்களை அனுப்புவாராக. அல்லேலூயா. இதை நீங்க சிந்திக்கணும். இந்த நாட்கள்ல, இந்த 3 நாட்கள்ல கர்த்தர் தருகிற வார்த்தைகள்ல இந்த விஷயங்கள் உங்களுக்குள்ள உருவாக்கப்படும். நீங்க எடுத்துக்கொள்ளணும், சிந்திக்கணும். வீடு, நீங்க இதுவரைக்கும் என்ன சிந்தனையோட அந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்களோ, இங்க வந்துட்டு இனி அந்த வீட்டை சிந்திச்சு பாருங்க. இனி போகும்போது பொறுப்புள்ள பிள்ளையா போங்க. அதே மாதிரி உங்களுடைய சபையை பற்றி, சபையில என்ன உங்களுக்கு ஆராதனை நடக்குது, சண்டே ஸ்கூல் நடக்குது, யூத் மீட்டிங் நடக்குது, அப்படி இருப்பீங்க. ஆனா இனி கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு. இந்த சபைன்னா என்ன, இது கர்த்தருடையதாக்கும், இது கர்த்தருடையது, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது எங்க ஸ்கூல் மாதிரி ஒண்ணு அல்ல, இல்ல வேற ஏதோ ஒரு இது மாதிரி உள்ள அமைப்பு அல்ல, கர்த்தருடையதாக்கும். கர்த்தர் ஏன் இதெல்லாம் செய்கிறாரு, எதுக்கு நம்ம துதிக்கிறோம், எதுக்கு நம்ம ஆராதிக்கிறோம், எதுக்கு ஜெபம் பண்றோம், எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுப்பா சிந்திச்சு அதுல ஆராதனையில நீங்க இனி பங்கு பெறும் பொழுது வேறே சிந்தையாய். அல்லேலூயா. இது வரைக்கும் ஏதோ போகணும் கடமையா, நான் இந்த சபையை சேர்ந்தவன், சபையை சேர்ந்தவா, எங்க அப்பா அம்மா இதுல இருக்காங்க, நான் போகணும், அது இல்லாம இனி கர்த்தரை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தம் உள்ளதாக அப்படி மாறட்டும். சபைக்காக ஜெபம் பண்ணணும், சபையில சில பணிவிடை காரியங்களை ஓடி ஓடி போய் செய்யணும். சபை கர்த்தருடையதாக்கும். பாஸ்டருக்காக இல்ல, விசுவாசிகளுக்காக இல்ல, கர்த்தருக்காக நான் செய்ய வேண்டியதை செய்யணும். நான் சுவிசேஷ ஊழியத்துல போகணும், அப்பதான் கர்த்தர் சிலுவையில பட்ட பாடுகள் அவருக்கு நிறைவேறும், ஆத்துமாக்கள் ஆதாயமாவாங்க, அவர் சந்தோஷப்படுவாரு, அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நான் மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணணும், இப்படி நிறைய பாரம் வரும். ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கணும். இதுதாங்க வேறே பிள்ளையாய் வேறே பையனாய் உங்களை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதோடு உங்க கல்வி நிலையத்தை யோசிங்க. கல்வி நிலையம், வேலை இருக்குது, ஸ்கூல், காலேஜ், ஒரு கம்பெனி, ஒரு ஆபீஸ் வேலை பார்க்கறவங்களும் சிலர் இருப்பீங்க. அங்க நீங்க என்ன நோக்கத்தோட போறீங்க, அந்த ஸ்கூலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்க பார்வை உங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில மட்டும் இருக்கும். ஆனா இனி இந்த கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வந்துச்சுன்னா உங்க பார்வை அந்த டீச்சர்ஸ் எவ்வளவு பிரயாசப்பட்டு எங்களுக்கு கற்றுத்தாராங்க, அந்த ஹெட் மாஸ்டர் இதையெல்லாம் மேனேஜ் பண்ண எவ்வளவு அவர் சிரமப்படுறாரு, பாவம் அந்த பியூன் காலையில இருந்து சாயங்காலம் வர அந்த வெயில்ல நின்று அவர் என்ன பாடுபடுறாரு, அந்த வாட்ச்மேன் அவரை பார்த்து பரியாசம் பண்ணிட்டு போற பழக்கம் இருக்கும். ஆனா இப்பதான் தெரியும் அவருக்கும் ஒரு குடும்பம் உண்டு, அவருக்கும் பிள்ளைகள் பசியா இருப்பாங்கன்னு சொல்லிதான் அவர் முடியாத நேரத்திலையும் வேலைக்கு வந்திருக்காரு. நம்ம வர வண்டிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நிக்காரு, எவ்வளவு வெயில்ல நிக்காரு. அப்ப இந்த ஆளுகளை பற்றி எல்லாம் நமக்கு எப்போ எண்ணம் வரும்,
இந்த காரியம் நமக்குள்ள அந்த பாரம், இந்த வேற இருதயம். சாமுவேலுக்கு சின்ன வயசுலயே ஆண்டவர் இதை கொடுத்தார். சின்ன வயசுல நமக்கெல்லாம் தெரியும், சாமுவேலே சாமுவேலே என்று கர்த்தர் கூப்பிட்டார். உடனே இவர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னார். என்ன சொன்னார் கர்த்தர் அது பலருக்கு தெரியாது. பெரிய பெரிய ரகசியங்களை சொன்னார். ஏலிய பற்றி, அந்த தேசத்தின் ஆசாரிய ஊழியத்தின் நிலைமையை பற்றி எல்லாம் அந்த சின்ன பையனுக்கு சொன்னார். அதனாலதான் அந்த சின்ன பையனுக்கு சிந்தனை அப்பவுமே வேற சிந்தனையாகி பொறுப்புள்ளவனா வளர்ந்து, அடுத்தது வளர்ந்து வந்தப்போ அவன் முழு தேசத்துக்கும் ஒரு பாதுகாவலனாக, ஒரு தலைவனாக எழும்பிட்டான். சின்ன வயசுல ஆண்டவர் அவனுக்குள்ள அந்த சிந்தனையை போட்டு வேற இருதயத்தை கொடுத்து அவனை வேற மனுஷனா மாத்தினான். அந்த சீலோவில் உள்ள கூடாரத்துல ஏலிக பிள்ளைகள் தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தான். ஏலிக பிள்ளைகள் அத்தனை பேர் கெட்டவன். ஆனா இந்த சின்ன பையன் அவங்களுக்குள்ள கடந்து வளர்ந்தவன் நல்லவனா வளர்ந்தான். ஏன் வந்தான்? இவனுடைய இருதயம் வேறு இருதயம். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்குத்தான் உங்களை மற்ற கூட்டங்களை விட்டு பிரித்தெடுத்து இந்த நெய்யார் டேம்ல கொண்டு ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். 3 நாட்களுக்குள் ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட பாக்கியங்களை கண்டிப்பாய் தருவார். நான் ஒரு அறிமுகமாக இதை விதையா போடுறேன். இனி உள்ள தேவ செய்திகளில், ஜப நேரங்களில் கர்த்தர் நிச்சயம் உங்களை வேறு மனுஷனா மாத்துறதுக்குள்ள அந்த கிரியைகளை கண்டிப்பா செய்வார். நீங்க நல்லா அர்ப்பணித்து கொடுங்க. ஆண்டவர் உங்களிலே வெற்றி பெறுவார். கர்த்தர் வெற்றி பெறணும். அந்த 3 நாட்கள்ல அது உங்களுக்கு வெற்றியா இருக்கும். ஆமென். சோ 3 காரியம் சொல்லுவேன்னா, 2வது விஷயம் இப்ப சொன்னது வேறே இருதயம். வேறே இருதயம் என்று சொன்ன another heart. அடுத்தது வேறே ஆவி, டிஃபரண்ட் ஸ்பிரிட் ஆண்டவர் தர விரும்புறார். அப்ப டிஃபரண்ட் ஸ்பிரிட், இன்னொரு ஆவிய ஆண்டவர் தந்தா தான் நம்ம வேற மனுஷனா மாற முடியும். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ காலேபுக்கு வேற ஆவின்னு கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். இது என்ன ஆவி? எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியைத்தான் தேவன் தருகிறார். இது வேற ஆவின்னு சொல்றது நம்முடைய ஆவி. மனுஷனுக்கு ஆவி இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவி இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம் கொண்டவர்களாகத்தான் நாம இருக்கிறோம். சோ அது ஹியூமன் ஸ்பிரிட், நம்முடைய ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை உடையதா இருக்கு. நீங்கள் இன்னும் ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா என்று இயேசு ஒரு விசேஷன்ல பார்த்து கேட்டார். உங்க ஸ்பிரிட் என்னப்பா? நீங்க போய் இப்ப எல்லாரையும் அக்கினி இறக்கி கொல்ல போறேன்றீங்களே அப்படின்னா, அப்ப நம்ம ஸ்பிரிட்ட ஆண்டவர் இப்ப வேற ஆவியா மாத்த போற. நம்ம ஸ்பிரிட்ல தான் நம்முடைய தன்மைகள் இருக்கிறது, அடிப்படை தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பர்சன். அது நம்ம ஒரு தனிப்பட்ட ஆளுடைய அந்த சுபாவங்கள் போன்றவைகள் நிறைந்த, அதுதான் கேரக்டர்ஸ். அந்த இதெல்லாம் நம்ம ஆவியில இருக்கு. இப்போ அந்த இஸ்ரவேல்ல இருந்து அனுப்பப்பட்ட 12 வேவுகாரர்களில் இவனுக்கு வேற ஆவி இருந்துன்னு சொல்லியிருக்கு. இவனும் யோசுவாவும் மட்டும்தான் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். சோ வேற ஆவிய நமக்குள்ள உருவாக்க பார்க்கிறார். வேற சிந்தனை உருவாக்க பார்க்கிறாரு. வேற ஆவிய, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை அவருக்கு ஏற்றதா, நமக்கு அவர் வைத்த உயர்ந்த அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்றதா மாற்ற அவர் இந்த 3 நாட்கள் நமக்குள் வேலை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அதுக்காக இது ஆக்சுவலி புதிய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா சொல்லி இருக்கோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9-10 சொல்லி இருக்கு. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. அல்லேலூயா. நீங்க ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீங்க. சிருஷ்டித்தவருடைய சாயல்.
இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன சாயல் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன தன்மைகள் இருக்கு, என்ன அவருடைய உள்கடப்புகள் என்ன இருக்கு, அத நாம தரித்து கொள்ளும்படி நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டோம் என்று சொல்லி இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது இது நமக்கு நடந்திருக்கிறது. அல்லேலூயா. சோ இந்த புதிய மனுஷன் என்று சொல்லுது இதுதான். வேறே மனுஷன் ஆக்கிறது என்று சொல்லுவது இதுதான். நம்மள ஒரு நியூ மேனா மாத்துறது. அப்போ ஆண்டவர் அந்த தன்மைகளை தருகிறார் பாருங்க. சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி. அப்ப நம்ம அறிவு பூரண அறிவுக்கு நேராக வளர இந்த தேவ சாயல், நம்ம பெற்றுக்கொள்ளுகிற தேவ சாயல், புதிய மனுஷன் நமக்கு உதவியா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவன் தருகிற அறிவு ஞானம் என்பது உலகத்துக்கும் பயன்படும், உன்னதத்துக்கும் பயன்படும். அறிவு ஞானம் என்கிற பொக்கிஷங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. நிச்சயமாக. எனவே நீங்கள் இந்த புதிய மனுஷனை பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, உங்களுக்குள்ள நல்ல அறிவு. இப்ப பைபிளை பார்த்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவுன்னு எல்லாம் பைபிள்ல நிறைய அறிவுகளை சொல்லி இருக்கு. இது எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவருடைய பைபிளை வாசிக்கும் போது சத்தியம் அறியும், தேவனை பற்றி இன்னும் நாம அறிவோம். அறிய நமக்குள்ளே மறுரூபம் வரும். அதான் தேவ சாயலாய் நாம் உருவாக்கப்படுகிறது. அதுதான் வேற ஆவி உள்ளவனாய் காலேப்பை மாற்றி இருந்தது. நம்மையும் அப்படி மாற்ற கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக உங்க தன்மைகள், பொய் சொல்லுகிற தன்மை இருக்குதா, களவு செய்கிற தன்மை இருக்குதா, பெருமை சுபாவம் இருக்குதா, பொறாம சுபாவம் இருக்குதா, கோபம் எரிச்சல் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறதா, அடுத்தவன் உயர்வை சகிக்கவே முடியலையா, கூட உள்ள மாணவன் மாணவி நல்லா கூடுதல் மார்க் எடுத்தா நமக்கு ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுதா, இதெல்லாம் தான் பழைய மனுஷனுடைய சுபாவங்கள். அடுத்தவனை அடிக்கணும், அதுல சந்தோஷம் காண்றது, அந்த மாதிரிப்பட்ட கெட்ட குணங்கள் நிறைந்தது தான் பழைய மனுஷன். இப்ப அந்த ஆவியை கம்ப்ளீட்டா மாற்றி நமக்கு வேற ஆவியை கர்த்தர் தர விரும்புகிறார். எபேசியர் 4:22-24 வரைக்கும் கூட இதே பழைய மனுஷன் புதிய மனுஷன் சொல்லி இருக்கு. அதுல சொல்லி இருக்கு, மெய்யான நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் இந்த தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். பூரண அறிவு, மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் என்று 3 காரியங்களை சொல்லி இருக்கு. இது எல்லாவற்றிலும் சேர்த்து ஆண்டவருடைய விருப்பத்துக்கு இணங்க அவரை போல நம்மை உருவாக்குகிற ஒரு பணியை செய்கிறார். அதை இந்த 3 நாட்கள் உங்களுக்குள் நிறைவாய் செய்வாராக. அல்லேலூயா. ஏன்னா ரோமர்ல சொல்லி இருக்கு, தம்முடைய குமாரனுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்தார்னு சொல்லி. எல்லா மனுஷனையும் அப்படி முன்குறிக்கல, உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது, நாம் தினந்தோறும் என்ன செய்கிறோம், அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம்னு சொல்லி இருக்கு. டெய்லி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு அந்த வசனம் சொல்லுது. இந்த 3 நாட்களை கர்த்தர் அதுக்காக உங்கள்கிட்ட ஸ்பெஷலா கிரியை செய்து இனி வாழ்நாளெல்லாம் டெய்லி தேவ சாயல் உங்களுக்குள் புதுப்பிக்கப்பட மறுரூபம் அடைய வளர்த்துவார். கடைசியிலே அவரை நாம் சந்திக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் சந்திப்போம். அல்லேலூயா. நம் சாயல் அவர் சாயலாக, அவர் சாயல் நம் சாயலாக, இதுதான் அவருடைய நோக்கம். அதனால ரொம்ப ஸ்பெஷலா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆவியை வேற ஆவியாய் அவர் உருவாக்க இந்த 3 நாட்களை பயன்படுத்த போகிறார். அர்ப்பணித்து இந்த அறிவோடு இந்த வாஞ்சையோடு ஒவ்வொருவரும் காணப்படுங்க. கடைசியாக 3வதாக வேற வரம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. another gift என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7:7 கவனிங்க. எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அப்ப இங்க ஒரு கிஃப்ட சொல்றாரு, வரம்.
வரம்னா கிஃப்ட். ஒரு கிஃப்ட் இருக்கு, எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா ஒரே மாதிரி கிஃப்ட எல்லா மனுஷனும் கொடுக்கல. ஒருவனுக்கு அது ஒரு விதமா இருக்கு, இன்னொருவனுக்கு அது வேறு விதமா. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, நமக்கு இருக்கிற வரம் வேறு வரம். அவருக்கு இருக்கிறது எனக்கு இல்ல, இவருக்கு இருக்கிறது எனக்கு இல்ல, எனக்கு இருக்கிறது வேறு வரம். அல்லேலூயா. அதனால நம்ம எப்பவுமே அடுத்த பிள்ளைகளோட, அடுத்த பையன்மாரோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அவனை போல நான் ஆகணும், இவளை போல நான் ஆகணும், அவருக்கு இருக்கிறது ஏன் எனக்கு இல்ல, எனக்கு இருக்கிறது ஏன் அவருக்கு இல்ல, அப்படி அந்த கம்பாரிசனை விட்டுட்டு அவரவருக்கு ஆண்டவர் தனி ஓடு பாதையை நியமித்திருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவுன்னு எபிரேயர்ல சொல்லி இருக்குல்ல. அதே மாதிரி உங்களுக்கு உங்க ஓட்டத்துக்கான வரத்தை தருகிறார். அது அவரை போல இவரை போல அவளை போல அவனை போல உள்ள வரம் அல்ல. உனக்கு தரப்பட்ட வரம் வேறே வரம். அல்லேலூயா. இதை கொஞ்சம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வரத்தை பற்றி சொல்லும் போது இதுவுமே நான் முதல்ல சொன்னேன், நம்ம ப்ரொஃபஷன் அது மாதிரி ஒரு விதம் தான். ஏதோ ஒரு நேரத்துக்கு ஒரு வரம் வெளிப்படுகிறது அப்படி கிடையாது. இந்த வரம் டிஃபரெண்ட். இது ரிலேட்டட் டு அவர் ஆபீஸ் ஆர் அவர் ப்ரொஃபஷன் என்று தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அதிகாரம் முழுசும் பவுல் எழுதுறது, ஒருவன் விவாகம் இல்லாமல் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான், ஒருவன் விவாகம் செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். அதைத்தான் ரெண்டு பேருக்கு வெவ்வேறு வரம்னு சொல்றார். ஒருவன் விருத்த சேதனம் உள்ளவனாகவும் ஒருத்தன் விருத்த சேதனம் இல்லாதவனாக அழைக்கப்பட்டிருக்கிறான் அப்படி சொல்றார். அப்போ சொல்றாரு, ஒருத்தன் அடிமையாக வாழவும் ஒருத்தன் சுயாதீனனாக இருக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறான். இதை சொல்லிட்டு தான் அவனவனுடைய வரம் வேறையா இருக்கு அப்படிங்கிறார். அப்ப இது இந்த காலத்துக்கு நமக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, மேரேஜ் ஆர் செலிபஸி அது இருக்கு. அதை பற்றி நாம இப்ப போட்டு மனசை உருட்ட வேண்டியது இல்லை. கர்த்தருக்கு நம்ம 100க்கு 100 ஒப்பு கொடுத்தோம்னா கரெக்டாவே நடத்துவார். யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அவர் பண்ணி வைப்பார், யாரு கல்யாணம் பண்ணாமலே வாழ வைக்கணுமோ அவர் என்ன செய்வார், வாழ வைப்பார். யாருக்கு எந்த வரத்தை அவர் தந்திருக்கிறாரோ அது வழியாக நடத்துவார். அதே மாதிரி அடிமை சுயாதீனன்னு சொன்னா இந்த காலத்துல அந்த அடிமைத்தனம் கிடையாது. ஆனா சிலருக்கு பாருங்க, ஒருத்தருக்கு கீழே இருந்து வேலை செய்யறதுக்கு தான் வரம் இருக்கும். அப்ப அவர் ஒரு எம்ப்ளாயியா தான் இருக்கணும். ஒருத்தர் கீழே இருந்து நான் வேலை செய்யணும். அதே வேளையில சிலருக்கு தான் ஒரு முதலாளியா இருந்து தானே ஒரு தொழிலை ஆரம்பிச்சு, தானே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு, தானே ஒரு ஆபீஸ நடத்தி அந்த மாதிரி இருக்கும். அவங்க அந்த வரம் அவங்களுக்கு இருக்கனால அவங்களால அதை செய்ய முடியும். அது வரம் இல்லாதவர் அதை செய்ய ஆரம்பிச்சா அவருக்கு ஃபெயிலியர் ஆகும். புரியுதா? இந்த ஒருத்தர் கீழே இருந்து ஒர்க் பண்ணது கூடிய வரம் இல்லாதவர் ஒருத்தர் கீழே இருந்து ஒர்க் பண்ணாருன்னா அவரை குழப்பிக்கிட்டே தான் இருப்பார். அவரும் குழம்பி அவரையும் குழப்பிட்டே இருப்பார். இப்படியெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சு எனக்கு என்னதுன்னு பண்ண முடியாது. பெட்டர் அண்ட் பெஸ்ட் வே ஆண்டவருடைய சித்தத்துக்கு முழுசும் ஒப்பு கொடுத்து நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பான்னு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்துட்டே இருந்தோம்னா கர்த்தர் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறார். அதுல கரெக்டான ட்ராக்ல நம்மளை நடத்தி நம்ம வாழ்க்கை வெற்றியா இருக்கும், நம்ம வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும், நம்ம வாழ்க்கை நமக்கே திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த வரங்கள் இருக்கிறது. அதோடு கூட வரங்கள்ல 2-3 இருக்கு. முதல்ல ஆபீஸ், நான் சொன்ன ஊழிய வரங்களை பற்றி சொல்லும் பொழுதே இந்த அப்போஸ்தல தீர்க்கதரிசி என்கிற ஆபீஸ் அது அந்த வரம்னு சொல்றது என்னன்னா கிஃப்ட் ஆஃப் ஆபீஸ் அல்லது கிஃப்ட் ஆஃப் ப்ரொஃபஷன். இரண்டாவது கிஃப்ட் ஆஃப் சர்வீஸ் ஒண்ணு இருக்கு. ஊழிய வரங்கள், ஊழியம் செய்யறதுக்கான வரங்கள்னு ரோமர் நிருபத்துல அது 12ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வசனங்கள் நினைக்கிறேன், அதுல சொல்லி இருக்கு. ஊழியம் செய்யறவன் ஊழியத்திலே பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கறதுல முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்கணும், இரக்கம் செய்கிறவன் தாராள மனசோட செய்யணும், அப்படிலாம் நிறைய சொல்லி இருக்கு. அது என்ன வரங்கள்னா இந்த சர்வீஸ் கிஃப்ட்ஸ், ஊழியம் செய்யறதுக்குள்ள எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் பல ஊழியங்கள் செய்யறதுக்குள்ள வரங்கள். அதே வேளையில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆவியின் வரங்கள், கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட் என்று அது தனி வரங்கள். தீர்க்கதரிசன வரம், இது அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ற வரம், குணமாக்கும் வரம்,
அப்போ ஊழியத்திலே 3 விதமான கிஃப்ட்ஸ சொல்றார். ஒன்னு ப்ரொஃபஷனல் கிஃப்ட்ஸ், அடுத்தது மினிஸ்டீரியல் கிஃப்ட்ஸ், அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்னு 3 விதமானதை சொல்றார். இன்னைக்கு அது நமக்கு ஸ்டடி அல்ல, ஆனா ஒரு அறிவுக்காக சொல்றேன். அப்போ ஒரு ஊழியம் செய்கிறவங்களுக்கே இவ்வளவு காரியம் வச்சிருக்கிறார். இனி உங்களை உலகத்துல ஒரு ப்ரொஃபஷனுக்கு அவர் ரெடி பண்ணும் போதும் பல காரியங்கள் இருக்கிறது. அதற்குரிய ஒட்டுமொத்தமான வரத்தை உங்களுக்கு தருகிறார். ப்ரொஃபஷனல் கிஃப்ட், அதுக்குள்ள சேவைகளுக்கு வேண்டிய கிருபைகள், தாளந்துகள், வரங்களையும் உங்களுக்கு தருகிறார். அவ்வப்போது வெளிப்படுகிற ஆவியின் வரங்களையும் உங்களுக்கு தருகிறார். இந்த 3ஐயும் நீங்கள் தனி வாழ்க்கையிலும் பயன்படுத்த முடியும், குடும்பத்திலும் பயன்படுத்த முடியும், வேலையிலும் பயன்படுத்த முடியும், நம்முடைய நித்திய வாழ்வுக்காகவும் பயன்படுத்த முடியும். எனவே இப்படி ஆண்டவர் நம்மளுக்கு வேறு இருதயம் தந்து, வேறு ஆவியை தந்து, வேறு வரம், அதாவது ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற டிஃபரண்ட் அந்த கிஃப்டுகள், அதை நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை உருவாக்க போகிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, இதெல்லாம் ஆண்டவர் செய்ய போறார். எப்படி செய்ய போறார்? எரேமியா ஒரு வசனத்தை, எரேமியா தீர்க்கதரிசனத்துல ஒரு வசனம், 18வது அதிகாரம் 3-4 வசனங்கள்ல படிக்கிறோம். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். குயவன் உங்களுக்கு தெரியும், பாட்டார், அந்த இது களிமண்ணை வச்சு பானை செய்கிறவர். அவர் ஒரு மண்பாண்டத்தை வனைஞ்சிட்டு இருந்தாராம். இவர் விரும்புற ஷேப்ல அது வரலையாம். அப்ப வராம இருந்ததுனால அதை திருத்தி பார்த்திருப்பாரு, அது சரியா ஒத்துழைச்சிருக்காது. அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அல்லேலூயா. அப்ப இதுல ஒன்ன கர்த்தர் சிருஷ்டித்த முதலே ஒன்னே அவருக்கு சித்தமான பாண்டமாக வனைந்து கொண்டு வருகிறார். நீ வாலிபத்தில் வந்த பொழுது தவறு செய்து, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து, பாவம் செய்து, அவருடைய சித்தத்துக்கு மாறாய் நடந்து கொண்டாய். இதுவரைக்கும் அவர் உன்னை உருவாக்கினார். இப்ப அவர் கையில நீ ஒப்பு கொடுக்க மனசு இல்லாம உன் சுயத்தை பிடிச்சுக்கிட்டு, சுய விருப்பங்கள், ஆசைகளை பிடிச்சுக்கிட்டு அதை சாதிக்கணும்னு சொல்லி நீ போகும் பொழுது அவர் வனைந்து பார்க்கிறார். நீ வனைய இடம் கொடுக்கல. அப்போ உன்னை இனி வேற பாண்டமாய் வனைய வேண்டும். அல்லேலூயா. அது தப்பல்ல, அது நல்லதுக்காக. ஒருவேளை உங்களில் சிலர் பாவ வழிகளில் நடந்து உங்க வாழ்க்கை கெடுத்து இன்னைக்கு நீங்களே ஃபீல் பண்றீங்க, ஐயோ இந்த ஃப்ரெண்டோட சேர்ந்ததுல இருந்து என் வாழ்க்கை மோசம் ஆயிட்டு, அந்த கம்பெனி அது சரியில்லையே, இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணல இருந்து என் லைஃப் மாறி போச்சே, போன ஸ்கூல்ல நல்லா இருந்தனே, இந்த வீட்டுக்கு நாங்க வாடகைக்கு வந்த பிறகு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, இப்படி பல சிந்தனை உங்களுக்கு இருக்கலாம். உண்மையில தவற உணருங்க, உங்க பாவத்தை ஆண்டவர்ட்ட அறிக்கையிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆண்டவர் உங்களை வேறே பாண்டமாய், அவருக்கு பிரியமான பாண்டமாய், சுத்தமான பாண்டமாக வனைய இடம் கொடுங்கள். அல்லேலூயா. ஒண்ணு கூட நீங்க பாவம் செய்திருக்க மாட்டீங்க, தப்பொன்னும் பண்ணல, ஆனா கொஞ்சம் விட்டு கொடுக்காம, கொஞ்சம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்காம, ஏன்னா வாலிபத்துல பல சிந்தனை வருது உங்களுக்கு. அப்ப நீங்க உங்களுடைய ஒரு பிளானை கையில எடுத்துக்கிட்டு அப்படி போகும்போது கர்த்தருக்கு அவர் விருப்பத்துக்கு உங்களை வனைய முடியல. வேற பாவமோ அக்கிரமோ அருவருப்போ அசுத்தமோ அநியாயமோ அக்கிரமமோ செய்யல. பட் சரியா விட்டு கொடுக்காம இருக்கும் போதும் அந்த குயவனுக்கு அவர் நினைக்கிற அந்த ஷேப்ல அதை உருவாக்க முடியாது. அப்போ உன்னையும் இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு. அந்த பரம குயவன் உன்னை வேறே பாண்டமாய் இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை விட இன்றிலிருந்து உன்னை ஒரு வேறே பாண்டமாக உருவாக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு நாம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம்
நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த செஷன், இந்த பிரசங்க வேலையை நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை உத்தமமாய் நோக்கி பார்க்கணும். இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஸ்பெஷலா தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கவே கூடாது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தில் ஓடக்கூடிய சிந்தனைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தியானத்தில் இயேசுவை உங்க முன்னால நிறுத்துங்க. உங்க பரம குயவனை உங்க முன்னால நிறுத்தி ஆண்டவர்ட்ட உங்க லைஃபை பற்றி முதல்ல பேசுங்க. இதுகாரும் நீங்கள் இந்த கேம்புக்கு வரமட்டும் உங்க லைஃப் எப்படி இருந்தது, உங்க பேச்சுகள் எப்படி இருந்தது, உங்க ஆசை விருப்பங்கள் எப்படி இருந்தது, உன் கண்ணு எந்த காட்சிகளை விரும்பி விரும்பி பார்த்து கொண்டே இருந்தது, யாரோடு பழகுவது பேசிக்கொண்டிருப்பது உனக்கு அதிக சந்தோஷமாக இருந்தது. நான் இதை நினைப்பூட்டும் பொழுது நீ ஒரு வார்த்தை ஆண்டவர்ட்ட பேசு. தம்பி தங்கச்சி, ஒரு வார்த்தை ஆண்டவர்ட்ட பேசு. உனக்காகவே அவர் 3 நாள் இங்க கேம்ப் அடிச்சு வந்திருக்கிறார் தெரியுமா? அவர் தம்முடைய தூத சேனையோடு இந்த கேம்ப்ல வந்திருக்கிறார். He is camping in the midst of you. உங்கள் மத்தியிலே தேவாதி தேவன் வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார், ஆவியானவர் வந்திருக்கிறார். அவரை நீ கனவீனப்படுத்திடாத. ஒவ்வொரு செஷன்லையும் அவரை கனம் பண்ணு, அவருக்கு பயப்படு. செஷன் நடத்துகிறவங்க எதை சொல்றாங்களோ அதுக்கு அப்படியே நீ கீழ்ப்படி. கர்த்தர் உன்னிலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்து உன்னை வேறே மனுஷனாய் வேறே மனுஷியாய் another boy another girl ஆக அழகாக உருவாக்குவா. மகனே மகளே, அவருடைய பெரிய சந்தோஷமான இந்த சித்தத்துக்கு நீ இடம் கொடுக்காம இருந்துராத. இப்பொழுதே இடம் கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்தே இருதயத்தை திறந்துரு. அப்பா, என் இருதயத்தை வேறே இருதயமாய் மாற்றி விடுங்க, மாற்றி விடுங்க. என் இருதயத்தின் சிந்தனைகள் எனக்கே சிலது பிடிக்கலப்பா. எனக்கு சிலது ஒருவேளை தப்புன்னு தெரியாம கூட அறியாமைனால நீங்க விரும்பாத சிந்தனைகளை நான் சிந்திச்சுட்டு கூட இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் உங்க பாதத்திலே இப்ப திறந்து வைக்கிறேன் அப்பா. ஒரு புக்கை திறந்து வைக்கிறது மாதிரி என் இருதயத்தை உங்க முன்னால திறந்து வைக்கிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளை வெக்கம் இல்லாம சொல்லுங்க, தயக்கம் இல்லாம சொல்லுங்க. வெறும் ஸ்தோத்திரங்களும் அல்லேலூயாவும் மட்டும் போதாது பாருங்க. நம்ம வார்த்தை சொல்லும் போதுதான் ஆண்டவருடைய கிரியை வரும். வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். வார்த்தைகளை கொண்டு மனம் திரும்புங்கள் என்று ஓசியாவில் படிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் பேசுறீங்க, நான் நம்புகிறேன். நான் உங்களை பார்க்க முடியல, அறிய முடியல. இயேசு அறிகிறார். இயேசு உங்க மத்தியில இருக்கிறார். ஆவியானவர் உங்க மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பேசு. எனக்கு வேற இருதயம் வேணும் அப்பா. ரைட் ஃப்ரம் திஸ் பிகினிங், இப்பொழுது இருந்தே எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருங்கப்பா, ஆரம்பிச்சிருங்கப்பா. உன் தாகம் அவருடைய வேலையை எளிதாக்கிறோம் பாரு. இருதயம் திறந்தா அவருடைய வேலை ரொம்ப லகுவா இருக்கும் பாரு. கர்த்தருக்கு வேலையை கடினமாக்க கூடாது இல்லையா? அவர் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நமக்காக தன் ஜீவனையே சிலுவையில கொடுத்தவர் அல்லவா? அவர் கேட்கும் போது உன் இதயத்தை எனக்கு தான்னு கேட்டா நீ கொடுக்காம இருக்க முடியுமா? மகனே, கதவை தட்டுகிறேன். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ கதவை திறந்தா நான் உனக்குள் வருவேன். நீ என்னோடு போஜனம் பண்ணுவாய், நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். அந்த ஸ்வீட் கம்யூனியன், அந்த அழகான ஐக்கியத்தை உங்ககிட்ட பர்சனலா விரும்புற. இந்த சின்ன சாமுவேல்கிட்ட ஒரு ஐக்கியத்தை விரும்பி தானே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டா, இன்றைக்கு உன்னிடத்திலும் அதே வாஞ்சையோடு தான் வந்திருக்கிறா. இடங்கொடு மகனே, இடங்கொடு மகளே, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நீ ரொம்ப நேசித்த ஆட்கள் கூட உன்னை ஏமாத்திடுவாங்க. சிலர் அப்படி ஏமாற்றப்பட்டு கூட அந்த இடத்துல வந்திருக்கலாம். இயேசுவுக்கு முழுமையா உன் இதயத்தை கொடு. ஏமாற்றமே வராது, ஏமாற்றமே வராது. அப்பா அம்மாட்ட கூட உன் எதிர்பார்ப்பு செலவுல நடக்காம இருக்கலாம், அது இயற்கை. எல்லாரும் மனுஷன் தானே. இயேசுட்ட உன் இருதயத்தை கொடு. அவர் உனக்கா வச்சிருக்கிற திட்டம் நீ சிந்திக்கிறத பார்க்கலாம் வானத்தை போல உயர்ந்திருக்கிறது. அந்த அறிவு உனக்கு இன்னைக்கு வந்துருச்சுன்னா போதும்.
கர்த்தருக்கு ஒப்பு கொடு மகனே, மகளே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேற ஆவியா என் ஆவியை மாற்றுங்கப்பா. உத்தமமா நடந்த காலேபுக்குள் இருந்த அந்த ஆவி, உத்தம வாழ்க்கைக்கான ஆவி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி அல்லது கிறிஸ்துவின் தன்மை எனக்குள் வரணும். இந்த புதிய மனுஷன் எனக்குள் பலம் கொள்ளணும். இந்த பழைய மனுஷன் கம்ப்ளீட்டா எனக்குள்ள இருந்து போயிடணும். பழைய மனுஷன் வேண்டாம். கெட்டு போன பழைய மனுஷன், பொய், புரட்டு, கெட்ட கெட்ட காரியங்கள், இதனால எல்லாமே கெட்டு கிடக்கு ஆத்மா. இப்போ உங்க ரத்தத்தினால ஒரு விசை கூட கழுவி என் ஆத்மாவை சுத்திகரியும் ஐயா, சுத்திகரியும் ஐயா. நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி. என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரிடத்தில் நீ மன்றாடும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா கிரியை செய்வா. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. எனக்கு வைத்திருக்கிற வரம் அவரை போல இவரை போல அல்ல, அது வேறு வரம் என்பதை புரிந்து கொள்ளுகிறேன் அப்பா. இனி யாரோட என்னை கம்பேர் பண்ண மாட்டேன். ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொள்ளுவது, ஒப்பிட்டு பார்த்து பெருமை அடைவது, ஒப்பிட்டு பார்த்து நான் நல்லா இருக்கேன், நான் பரவாயில்லைன்னு சொல்லி தேவையில்லாத திருப்தி அடைந்து கொள்வது, இதெல்லாம் இனி இருக்காது. இயேசு காட்டும் பாதை, இயேசு எனக்கு வகுத்த வழி. கல்வி ஆனாலும், வேலை ஆனாலும், நித்தியமானாலும், குடும்பம் ஆகிறது ஆனாலும், எல்லாமே நீங்க எனக்கு வச்சிருக்கிற வழிதான். எத்தனை பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லுகிறீர்கள்? பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களிலே கிரியை செய்வார். அந்த பரம குயவன் உங்களை உருவாக்கும்படி ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர், இந்த 3 நாட்களும் என்னை நீங்க வனைந்து வேறே பாண்டமாய் உருவாக்குங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று வாய் திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒருத்தர் கூட அந்த இடத்துல கடின இருதயத்தோட இருக்கக்கூடாது, உள்ளம் திறக்காம இருக்கக்கூடாது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, வேறே பாண்டமாய் என்னை உருவாக்குங்க. என் குயவனே, வேறே பாண்டமாய் என்னை உருவாக்குங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து ஒரு பாடல்ல 2 அடிகளை பாடி செபிக்க போறோம். உணர்ந்து பாடணும், ஒப்பு கொடுத்து பாடணும். பாடல்ல உதவி செய்யுங்க. பிரைஸ் தி லார்ட். குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. சொல்லுங்க. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்த நோக்கி உடைமை ஆக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்த நோக்கி உடைமை ஆக்கிடுமே. உயவனே, எல்லாரும் சொல்லுவோம். உயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி
விருப்பப்படி உருவாக்கி வேற பாண்டமாக மாற்றிவிடும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, க்ளோரி. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை வேறே பாண்டமாக மாற்றிவிடும். கைகளை விரித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேவனே, என்னையும் சித்தப்படியாக ஒரு வேறே பாண்டமாக மாற்றிவிடும் அப்பா. நான் வேறு மனுஷனாய் இந்த கேம்பில் இருந்து என் வீட்டுக்கு செல்லும்படியாக எனக்குள் கிரியை செய்யும்படி இதோ திறந்து தருகிறேன், இதோ அர்ப்பணித்து தருகிறேன். ஆவியானவர் அசைவாடும், அசைவாடும், அசைவாடும். ஹல்லேலூயா, thank you Lord. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். glory, 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 glory. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். glory, glory. ஷபலபதலஹதரப தினமா ஷனமா. எனக்குள் கிரியை செய்யும் ஆவியானவரே, நீர் உருவாக்கும்படி இதோ அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ரிபதல ஹந்துனா மௌதலா ஷலபௌரி அந்தனா. நான் வந்த நிலைமை நீங்க அறிந்திருக்கிறீங்க. நானும் என்னால் முடிந்த அளவு சொல்லிவிட்டேன். என்னை உங்க கையில தந்துட்டேன்ப்பா. இனி உங்க வேலை நடக்கணும்ப்பா. இதோ உங்க ஊழியம் எனக்குள் நீங்க செய்யும்படி ஆவியானவரே என்னை தந்து விட்டேன். glory, glory, glory. hallelujah, hallelujah. ஆமென், 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 ஆமென். praise God, praise God. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நீர் எங்கள் பரம குயவனாய் இருக்கிறீர். எந்த மனுஷனாய் எந்த மனுஷியாய் நாங்கள் இங்கே வந்தோமோ, எங்களை உமக்கு பிரியமான வேற மனுஷனாய் மாற்றி இந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டும். அதற்காக இந்த 3 நாட்களும் தேவ ஆவியானவர் பலமாக, தெளிவாக, திட்டவட்டமாக ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அருமையான தேவதாசர்களை வல்லமையும் பிரயோஜனமா எடுத்து பயன்படுத்தும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள, அவருடைய கண்களில் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே அவர்களுடைய வாய்களை திறந்து உம்மிடத்தில் மன்றாட, உம்மை நோக்கி கூப்பிட, இந்த கிரியை எல்லாருடைய வாழ்க்கையில் சரியாய் நடப்பதற்கு தேவன் அனுகிரகம் செய்து விடும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஆளுகை செய்யுங்க. இதுல பணியிலே ஈடுபட்டு நிற்கிறவர்கள், பொறுப்பாளர்கள் எல்லார் மேலும் கிருபை இருக்கட்டும். இங்க தங்கி இருக்கும் பொழுதும் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எல்லாருக்கும் சுகமும் பாதுகாவலும் உண்டாயிருக்கட்டும். ஆகாரங்கள், தண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆரோக்கியமாய் தந்து எல்லாரும் நல்ல சரீரத்தில் பலனோடு, விடுதலையோடு, சந்தோஷத்தோடு பங்கெடுக்க உதவி செய்யணும்ப்பா. ஒருவருக்கு ஒரு தடை வரக்கூடாதப்பா. எங்களை உருவாக்குவதில் எங்கள் மூலமோ சாத்தான் மூலமோ எந்த சூழ்நிலை மூலம் தடை வந்துடக்கூடாது. எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.